இப்போ நம்ம இதுவரைக்கும் 12 மெய் எழுத்துக்களை கற்றுருக்குறோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயி, இர். இதுவரைக்கும் இதை பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு முறை பயிற்சி எடுத்துருக்கிறீங்க. ஞாபகப்படுத்துறதுக்காக அடியேன் கொடுக்குற ஃபார்மெட்டு. இந்த தாவரிசை மட்டும் நிறைய பேர் பயிற்சியில நான் மாதிரி போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இது இப்போ கொடுக்குறேன். அதை மட்டும் கொஞ்சம் எல்லாரும் மாத்திக்கிங்க. இதுதான் நம்ம இது வரைக்கும் கற்றுருக்கிறோம். இப்போ இனிமேல் பார்க்க போற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எழுத்துக்களான இல்லு, இவ்வு, சிறப்பு லகரம் இல், ழ, இல், இற்று, ந, 2 சொல்லிடலாம். இந்த 6 எழுத்துக்கள்ல கிட்டத்தட்ட 5 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிளஸ் இந்த இன், இது எல்லாருமே 80% வளர்ச்சி அடைந்த வட்டெழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது இப்போ இருக்கிற எழுத்துக்கள் கூடயே 80% ஒட்டு போற அளவுக்கு வட்டெழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இந்த இற்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால இப்போ இந்த இன்னைக்கு பயிற்சியில நம்ம இந்த 3 எழுத்துக்கள் எடுத்துக்கிறோம். அடுத்த வார பயிற்சியில மற்ற எழுத்துக்களை சிந்திப்போம். முதல் கட்டமாக நாம் இன்னைக்கு பயிற்சியில் எடுத்துக்கிற எழுத்து லட்டு அப்படிங்கிற வர லா. குண்டுலா, குண்டுலான்னு சொல்லுவாங்க. லா, லா, லி, லி, லு, லு, லே, லே, லை, லோ, லோ, மன்னிக்கவும், லோ. இதுதான் இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு எடுத்துக்க போற எழுத்து. இந்த லாவோட பேசிக் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நான் முன்னமே சொல்லியிருந்தேன், 80% வளர்ச்சி அடைந்தது. இந்த ஒரு சுழி இப்போ போடுற இல்லைங்களா, சுழி அமைப்பு அது மட்டும்தான் இருக்காது. இந்த லா ஆக்சுவல் லா அப்படியே இருக்கும். நல்ல வளர்ச்சி அடைந்த லாவாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லா, அப்புறம் லா. மற்ற எழுத்துக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். லி, லீ, லு, லு, லே, லே, லை, லோ, லோ. அப்படின்னு எழுதும் போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது குறியீடுதல், இப்போ லை அப்படிங்கிற எழுத்து எழுதுன்னா இந்த லைங்கிற எழுத்து எழுதும் போது முதல் லைக்கு உண்டான குறி போட்டு அதுக்கப்புறம் தான் பேசிக் ஃபார்மேட் போட்டிருப்பேன். எல்லாருமே இதையவே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தவறுதலாக இப்படி எழுதுறீங்க. அது வந்து இயல்பான வடிவத்தில் ஒத்து போகாது. அதனால முடிந்த அளவு பேசிக் ஃபார்மேட் எழுதியே எழுதுங்க. லாவோட குண்டுலான்னு சொல்ற லாவோட இயல்பான வடிவம் 80% இப்போ இருக்கிற லாவோடையே மேட்ச் ஆகும். புள்ளி வச்சா இ, லா, லா, லி, லீ, லு, லு, லே, லே, லை, லோ, லோ. இதுதான் லா வரிசையோட வட்டெழுத்துக்கள். லோக்கு கீழ் போய் இழுத்துருங்கய்யா. என்னங்கம்மா? லோக்கு கீழ் கொம்பில் தெரியலீங்களா? ஓ சாரி சாரி சாரி,
பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? சரியா இருக்குங்களா? ஓகே. இதுதான் லாவோட மொத்த வட்டெழுத்துக்கள். இதில் எந்த சேஞ்சஸும் எந்த கல்வெட்டுலையும் நமக்கு கிடைக்கல. லாவை நம்ம இயல்பாக போகிற மாதிரி போட்டாவே போதும். வேறு எதுவும் புதுசாக நம்ம வந்து இதில் மாற்று வடிவங்கள் மற்ற எழுத்துக்களில் பார்த்த மாதிரி லாவில் கிடைக்கல. இதில் ஒன்று உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஸ் வரலாம். இது வந்து இப்படி இருக்கும்போது லா, இதே சிறுசாக போட்டிங்கன்னா பாவாயிரும். அதனால் கல்வெட்டுகளில் லா நல்ல இயல்பான வடிவத்தோடு இப்படியே கிடைக்குது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. பெருசாக லாக்கு பாவுக்கு டிஃப்ரெண்ட் வருமோ அப்படின்னு. லா வந்து லாவாகவே எழுதியிருக்கிறாங்க கல்வெட்டில். அதனால் நமக்கு பெரிய சேஞ்சஸ் லா வரிசையில் எதுலேயுமே நமக்கு கிடைக்கல. இதுதான் லாவோட மொத்த வடிவம். எல்லோரும் தெளிவாக ஒரு முறை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு இந்த லாக்காக கொடுக்குறோம். இதில் நோ சேஞ்சஸ். எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்தான வாக்கு போகலாம். ஓகேம்மா, நன்றி.